நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் ஒரு திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாருமே சந்திக்கிறதுல உள்ளபடி எனக்கு ரொம்ப சந்தோஷம். எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? இன்றைக்கி நம்மளுடைய திரை விமர்சனத்தில் பரிசு திரைப்படத்தினுடைய விமர்சனத்தை பார்க்க போகிறோம். சினிமா அப்படின்னா ஏதோ ஒரு அடிப்படையில் ஏதோ ஒரு நல்ல கருத்தை அல்லது ஏதோ ஒரு பொழுதுபோக்கு விஷயத்தை பொது தளத்தில் விவாதிக்கணும், பேசணும், அதை பற்றிய சர்ச்சையை கிளப்பணும் அப்படிங்கிறது தான் ஒரு சாதாரண சினிமாக்கான ஒரு ஃபார்முலா. இதையெல்லாம் விட்டுட்டு சினிமாவை வேறு தளத்தில் யோசிக்கக்கூடியவர்களும் சினிமாவை வேறு களத்திற்கு இட்டு செல்பவர்களும் இன்றைக்கி இருந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அந்த அடிப்படையில் இன்றைக்கி பரிசு திரைப்படத்தினுடைய விமர்சனம் என்ன சொல்கிறது, படத்தினுடைய நிறை குறை என்ன தெரிஞ்சுக்கணும் இல்லையா? வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். பரிசு திரைப்படத்தினுடைய கதை என்ன அப்படின்னா, அப்பா ஒரு ரிட்டையர்டு ஆர்மி ஆஃபீஸர், அவருடைய மகள், அவங்களுக்கு துப்பாக்கி சுடுதலில் மிகப்பெரிய பாண்டித்யம், ரொம்ப திறமை வாய்ந்த பெண்ணாக இருக்காங்க. கல்லூரி படிக்கும் பொழுதே அவங்க துப்பாக்கி சுடும் பயிற்சியில் அதிகமாக ஈடுபட்டு நிறைய மெடல்களையும் நிறைய பாராட்டுகளையும் பரிசுகளையும் பெறுறாங்க. ஸோ அதனால் நிறைய காம்படிஷன்ஸில் கலந்துக்கிறாங்க. அவங்களுடைய அல்டிமேட் எய்ம் என்னென்னா, அப்பா மாதிரி ஒரு ஆர்மி ஆஃபீஸராக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். சரியா? இந்த கனவை நோக்கி அவங்க பயணப்பட்டுகிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கத்தில் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல், அங்கே ஆர்கன் திருட்டு நடந்துக்கிட்டு இருக்கு. என்ஜிஓன்ற பேரில் அனாதைகள், கைவிடப்பட்டவர்கள் எல்லாம் கொண்டு சேர்த்து அவங்களுக்கு பாதுகாப்பு தரன்ற பேர் வழிக்கு பின்னணியில் அந்த வந்த மனிதர்களுடைய உடம்பில் இருந்து உறுப்புகளை களவாடக்கூடிய ஒரு மருத்துவமனையினுடைய வேலையை ஒரு மருத்துவர் ஆதாரமாக பதிவு செஞ்சு அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் ஒரு பென்ட்ரைவில் எடுத்துக்கிட்டு போலீஸ்கிட்ட சப்மிட் பண்ணணும்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கார். அவர் போகும்போது ஒரு ஆக்சிடெண்ட் நடந்துடுது. அந்த ஆக்சிடெண்ட்டில் அவர் இறந்துடுறார். அவர் கையில் அந்த பென்ட்ரைவ், கதாநாயகியாக இந்த அப்பா மாதிரியே ஒரு மிலிட்ரி ஆஃபீஸராக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கனவுல இருக்காங்க இல்லையா, அவங்க கையில் அந்த பென்ட்ரைவ் கிடைக்குது. ஸோ இந்த பென்ட்ரைவ் கிடைச்சதுக்கு பிறகு அந்த பென்ட்ரைவில் இருக்கக்கூடிய விஷயத்தை அந்த கதாநாயகி பார்க்குறாங்க. பார்த்ததுக்கப்புறம் என்ன நடந்தது, இதுதான் கதை. ஸோ அந்த கதைக்கு பின்னணியில் அவங்களுடைய லட்சியத்தை அவங்க எட்டி தொட்டார்களா அப்படிங்கிறத ரொம்ப அழகான தெளிவான திரைக்கதையுடன் படத்தை முடிச்சிருக்கிறாங்க. ஸோ பரிசு திரைப்படத்தினுடைய கதை இதுதான். ஸோ இந்த படத்தில் ஜான் விக்கா இவங்க தான் அந்த பெண்ணை நடிச்சிருக்காங்க. ஸோ அப்பாவை மாதிரியே ஒரு மிகப்பெரிய ஆர்மி ஆஃபீஸராக வரணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு அந்த உடல் மொழி, ஒரு துப்பாக்கி சுடுதல் அப்படின்னாவே அந்த உடல் பாடி லாங்குவேஜ் இருக்கு இல்லையா, சரியான தேர்வு. அழகாக இருக்காங்க, ரொம்ப கம்பீரமாக இருக்காங்க. ஒரு காலத்தில் விமன் ஓரியன்ட் சப்ஜெக்ட் அப்படின்னாவே வைஜெயந்தி ஐபிஎஸ் படம் தான் ஞாபகத்துக்கு வரும் உங்கள் எல்லாருக்குமே இல்லையா? 80-90களின் காலத்தில் வைஜெயந்தி ஐபிஎஸ் ஒரு பெரிய அளவு ஒரு போலீஸ் அதிகாரினா இப்படி தான் இருக்கணும் அப்படின்ட்டு விஜயசாந்தி நடித்ததுக்கப்புறம் எல்லா திரை நடிகைகளுமே என்ன பண்ணாங்க, எனக்கு அதே மாதிரி ஒரு கேரக்டரு, அதே போல் ஒரு ரோல் வர மாதிரி படத்தினுடைய கதையை சொல்லுங்கள் அப்படின்னு எதிர்பார்க்க ஆரம்பித்தாங்க. ஸோ கதாநாயகிகள் அப்படின்னா துப்பாக்கி எடுக்கணும், சுடணும் அப்படிங்கிற மாதிரி, ரிவால்வர் ரீட்டா அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த படத்தில் அப்படிலாம் இல்லை. ஒரு மிகப்பெரிய பொருத்தமான ஒரு கதாநாயகியை தேர்வு செஞ்சுருக்காங்க. ஜான் விக்கா மிக பொருத்தமாக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ முதல் படம் அப்படிங்கிறது செய்தின்றப்ப நம்மளுக்கே ஆச்சரியமாக இருக்குது. வாவ், ஃபஸ்ட்டு படத்தில் இவ்வளோ நல்லா ஸ்கோர் பண்ணுறாங்களே அப்படின்ட்டு. ஜான் விக்கா தொடர்ந்து நீங்கள் நிறைய படங்களில் வருவீங்க அப்படிங்கிற நம்பிக்கை திரையுலக ரசிகர்களுக்கு ஏற்படுத்தியிருக்கீங்க இந்த படத்தின் மூலமாக. இந்த படத்தில் ஜான் விக்காவுடைய அப்பாவாக ஆடுகளம் நிறைய நடிச்சிருக்கார். ஒரு ரிட்டையர்டு ஆர்மி ஆஃபீஸருக்கான உடல் மொழி, அவர் பார்த்தவனே அவரை பொருத்தமாக அமைஞ்சிடுறார். அதே போல் ஒரு தகப்பன் மகள் 2 பேருக்கும் இருக்கக்கூடிய உறவு, ஒரு ரிட்டையர்டு ஆர்மி ஆஃபீஸர் எப்படி இருப்பாரோ அந்த மாதிரியான எல்லா விதமான செயல்களுடன் நரேன் இருக்கிறார். ஆடுகளம் நரேன் பொருத்தமான அப்பா கேரக்டரில் பொருந்தி போகிறார் அப்படின்னு சொல்லணும். இதில் என்னென்னா, பொதுவாக ஒரு கதாநாயகி அப்படின்னா கதாநாயகன் இருப்பாங்க இல்லையா? இந்த கதாநாயகன் ஒட்டிய கதை இல்லை, ஒரு ஹீரோயின் ஓரியன்ட் சப்ஜெக்ட் அப்படிங்கிறப்ப கதாநாயகன் அப்படிங்கிறது ஒட்டி வரணும் அல்லது லேசாக தொட்டுட்டு போகணும் அப்படிங்கிறதா இருக்கணும். தமிழ் சினிமாவில் ஹீரோ இருந்தார்னா 3 ஹீரோயின்ஸ் கூட வைப்பாங்க, 3 கதாநாயகிகள்கிட்ட அவர் டூயட் பாடுற மாதிரிலாம். ஆனால் இந்த படத்தில் ஜான் விக்காவுக்கு ஜோடியாக இல்லை, ஜான் விக்காவை காதலிப்பவர்களாக 2 பேர், 2 கதாநாயகர்களை காட்டுறாங்க. ஒருத்தர் ஜெய் பாலா, இன்னொருத்தர் கிரண் பிரதீப் சுதாகர். ஸோ இந்த 2 பேர் இந்த படத்தில் வராங்க, அவங்க ரோலை அவங்க செஞ்சுட்டு போயிட்டே இருக்காங்க. இந்த படத்தில் ஜான் விக்காவுக்கு அத்தையாக சின்ன பொண்ணு நடிச்சிருக்காங்க, சின்ன பொண்ணுடைய மகனாக சென்ட்ராய் நடிச்சிருக்கார். இது ஒரு காமெடி ட்ராக்குக்காகவே வச்சுருக்காங்க. தன்னுடைய அண்ணன் பொண்ணு
அதாவது நரேன் ஆடுகளம் நரேன் இருக்கார் இல்லையா, ஆடுகளம் நரேனுடைய பொண்ணு ஜான்விகாவை தன்னுடைய மகன் சென்ட்ராயனுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்க சின்ன பொண்ணு. ஸோ இந்த ஒரு ட்ராக்குக்கு மத்தியில் இருக்கக்கூடிய காமெடிகள். மறைந்த நகைச்சுவை நடிகர் மனோபாலா இந்த படத்தில் இருக்கார். ஸோ அவர் நடித்து வெளிவருவதற்கு காத்திருக்கக்கூடிய சில திரைப்படங்கள் இருந்துகிட்டு இருக்கு. இன்னமும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக ரிலீஸ் ஆகிட்டு இருக்கும்போது நம்மோடய இன்னமும் மனோபாலா இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உண்டாக்கி கொண்டே இருக்கிறது தமிழ் ரசிகர்களுக்கு. ஸோ ஒரு கலைஞன் இறக்க மாட்டான் அப்படிங்கிறத இது ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்குது அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். சரியா? பரிசு திரைப்படத்தினுடைய ஒட்டுமொத்தமான கதையும் கதாபாத்திரங்களை பற்றியும் பேசிட்டோம். தொழில்நுட்ப கலைஞர்களை பற்றி பேசலாம். இந்த படத்திற்கான ஒளிப்பதிவு சங்கர் செல்வராஜ். சங்கர் செல்வராஜ் இந்த படத்திற்கு என்ன செஞ்சிருக்கார் அப்படின்னா நியாயம் செஞ்சிருக்கார் அப்படின்னு சொல்லணும். நியாயப்படுத்தியிருக்காரு அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக அவருடைய கேமரா கோணங்கள், அவர் யார்கிட்ட கேமரா பழகினாங்களோ அவங்களுடைய டச்சு, ப்ளஸ் என்ன மாதிரியான லென்ஸ் பயன்படுத்தினால் இந்த படத்துக்கான வேலையை சரியாக செய்ய முடியும் அப்படிங்கிறத ரொம்ப நேர்த்தியாக பண்ணியிருக்கார், நேர்மையாக பண்ணியிருக்கார் சங்கர் செல்வராஜ். அதே போல் படத்திற்கான இசை பார்த்திங்கன்னா 2 பேர் பண்ணியிருக்காங்க. ராஜேஷ் அப்படின்னு ஒருத்தரும், அதே போல் இன்னொருத்தர் பண்ணியிருக்காங்க ஹமாரா சிவி அப்படின்னு சொல்லிட்டு. ஹமாரா சிவியும் ராஜேஷும் சேர்ந்து இசையமைச்சிருக்கிறாங்க. ஆர்ஆர் சொல்லிக்கிற மாதிரி இருக்கான்னு கேட்டால் பரவாயில்லை. பாடல்கள் சுமார் ரகம் அப்படின்னு தான் சொல்லணும், வேறு வழியே கிடையாது. சரியா? ரைட். இந்த படத்தினுடைய கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம் ஒட்டுமொத்தமான கேப்டனாக நின்று இந்த படத்தை தூக்கி நிப்பாட்டுறாங்க கலா அல்லூரி. கலா அல்லூரி ஒரு பெண் இயக்குனர். இவங்க தான் இந்த படத்தினுடைய தயாரிப்பாளரும் கூட. ஒரு விமன் ஓரியன்ட் சப்ஜெக்ட் அப்படின்னு எடுக்கும் பொழுது அதுக்கான ஒரு பவர்ஃபுல், அதுக்கான ஒரு நியாயம் கற்பித்தல் இருக்கு இல்லையா, அதை மிக சரியாக செஞ்சுருக்காங்க. ஒரு பெண் இயக்குனர் என்ன செய்யணுமோ அதை தார்மீகமாக தமிழ் சினிமா உலகத்திற்குள் வந்து செஞ்சுருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் படம் அப்படிங்கிறதும் இனி வரக்கூடிய படங்களில், இனி வரக்கூடிய அவங்களுடைய இயக்கத்துடைய படங்கள் நிச்சயமாக ஸ்ட்ராங்காக நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். இந்த படத்தினுடைய நிறைகளை மட்டுமே நான் பேசிகிட்டு இருக்கேன் இல்லையா. ஸோ இந்த படத்தினுடைய மைனஸ் அப்படின்னு பார்க்கும்போது தெளிவில்லாத திரைக்கதை. ஏதோ சொல்ல வந்திருக்காங்க, ஆனால் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம லேட்டாக புரிஞ்சிக்கிற மாதிரியான ஒரு தொய்வு இருக்குது. நம்ம ஒட்டுமொத்தமாக கதையை பார்த்துடுறோம், இருந்தாலும் இந்த படத்தினுடைய தொய்வுக்கு காரணம் தெளிவில்லாத திரைக்கதை. அதே போல் காட்சி பின்னணி வந்து அவ்வளோ பெரிய அளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி இல்லை. டெக்னிக்கல் சைடில் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது கதை, இந்த பிளாட் இருக்குல்ல, பிளாட்டை வந்து சரியாக எடுத்தாச்சு, ஆனால் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கும்போது அவ்வளோ அளவுக்கு சரியாக வரலை அப்படிங்கிறது ஒரு சின்ன வருத்தம் தான். இதை அவங்க போக போக மாற்றிப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்குது. ஸோ பரிசு இந்த திரைக்குழுவினருக்கு பரிசு கொடுத்திருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். என்னென்னா பார்க்கலாம், ரசிகர்கள் திரையரங்கில் போயிட்டு இந்த படத்தை பாருங்கள். நல்லபடியாகவே ஒரு விமன் ஓரியன்ட் சப்ஜெக்டை நீங்கள் கொண்டாடலாம். இன்றைக்கி பாலியல் வன்கொடுமைகள், பெண்ணுக்கு எதிரான பிரச்சனைகளை பெண்ணே வந்து எதிர்த்து கேட்கணும் அப்படிங்கிற மாதிரியான குரல் எழுந்து கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் இந்த மாதிரியான படங்கள் தமிழ் சினிமாவுக்கு ஆரோக்கியத்தை, தமிழ் சினிமாவினுடைய ஆரோக்கியமான தளத்தை அதிகப்படுத்துகிறது அப்படின்னே சொல்லணும். சரியா? இந்த திரைப்படத்தை பற்றிய விமர்சனத்திற்கு நீங்கள் என்ன மதிப்பெண் தர போகிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். சரியா? அது மட்டும் இல்லை, இந்த காணொலி இப்போ தான் முதல் முறையை பார்க்குறீங்கன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் இன்னொரு ஆகச்சிறந்த திரைப்படத்தினுடைய விமர்சனத்துடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை அன்பு வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன். என்றும் உங்கள் நேசத்திற்குரிய வேறு யாரு நாகா. See you. Bye.